ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. எல்லாருக்கும் ஹனுமத் ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு ஆர் டியர் சூப்பர்மேன். பாசுரம் 15. முதல்ல பாசுரமை சேவிச்சுட்டு அதோட கருத்துக்குள்ள போகலாம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் பாசுரம் 15. ஆனால் பாகவதோத்தமர்களுக்கான பாசுரம்ல 10th டே. ஆண்டாள் அவளோட கடைசி தோழி, லாஸ்ட் டைப் ஆஃப் பக்தியை எழுப்புறா ஆண்டாள். திருப்பாவே வேதத்தின் சாரம்னு சொல்லுவா. 4000 திவ்ய பிரபந்தம்ல இருக்கிற கருத்து எல்லாமே இருக்கு திருப்பாவையில. பிரபந்தங்களோ வேதமோ வெறும் ஸ்லோகம் யக்ஞம் மட்டுமல்ல. வேதம் கைஜார் சனாதன தர்மா தட் கைஜார் லைஃப், அ வே ஆஃப் லிவிங். வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, இப்படி செஞ்சா இந்த பலன் கிடைக்கும்னு இருக்கு. அப்புறம் உன்னோட சாய்ஸ். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பும் என்ஜாய் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் கூட மோட்சமும் வேணும். பகவத் ஸ்மரணை பண்ணணும். அதுக்கு யாராவது வழி காட்டணும். அந்த வழிக்கு நம்மளை கொண்டு போகிறது கண்டிப்பாக ஒரு குருனால தான் முடியும். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் டு குரு டு பகவத் ஸ்மரணை டு மோக்ஷம். இது தானே வேதத்திலையும் சொல்கிறா, இது தான் திருப்பாவையிலையும் சொல்கிறா ஆண்டாள். திருப்பாவையில் 30 பாசுரம் இருக்கு. 30ம் வருடம் முழுசும் படித்தா நல்லது. மார்கழியில் 30ம் படித்தா இன்னும் நல்லது. திருப்பாவையுள் திருப்பாவை 30லையும் கொடுத்திருக்க சாரம் இந்த ஒரு பாசுரம்ல இருக்குன்னு ஆச்சாரியர்கள் சொல்றா. என்ன சொல்றான்னு பார்ப்போம். இது வரைக்கும் 9 பாசுரங்கள்ல ஆண்டாள் வாசல்ல நின்று கூப்பிடுவா. உள்ள இருக்கிற தோழி என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாம்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் சொல்லி ஆண்டாள் அதுக்கு பாசுரத்துல எப்படி பதில் சொல்லியிருக்கான்னு தான் வரும். ஆனா இந்த பாசுரம்ல நிஜமாவே 10வது பெண் பதில் சொல்ற ஆண்டாள் கிட்ட. இட் இஸ் அ ஃபுல் கான்வர்சேஷன் பிட்வீன் ஆண்டாள் அண்ட் ஹர் 10th ஃப்ரெண்ட். எல்லே இளங்கிளியே. ஆண்டாள் ஒரு பெரிய கோஷ்டியோட கிளம்பி போறா. சில பேர் நோம்பு நடக்கிற இடத்துக்கு போயாச்சு, சில பேர் இவளோட இருக்கா. யாரை எழுப்பணுமோ அந்த பெண்ணோட ஆத்து வாசல்ல நின்னுண்டு கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா? எல்லே. கூப்பிடுறதுக்கு ஒரு வழக்க சொல்லு. மதுரை பக்கம் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவா, ஏலேன்னு. அந்த எல்லே தான் மருவி இப்படி கூப்பிடுறா. A casual approach in calling. இளங்கிளியே, சின்ன பெண்ணே. பெண்களை டிஸ்கிரைப் பண்ண போயட்ஸ் யூஸ் பண்ணுற சர்டைன் வேர்ட்ஸ் பாசுரங்களில் பார்க்குறோம். அ பியூட்டிஃபுல் கேர்ள் லைக் த பேரட். கிளி சொன்னதை திருப்பி சொல்லும் பேர்டு. அது எப்படின்னு கீழே பார்ப்போம். இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. உன்ன பாசுரம்ல ஆண்டாள் மற்ற தோழிகளை எழுப்பினது இந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. இல்லைனா கண்டிப்பாக வெளில வந்திருப்பா. செல்லென்றழையேன் மென். காலங்கத்தால் சத்தம் எதுவும் ஜாஸ்தி இல்லாத சமயம் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸில் இவா கூப்பிடுறது கணீர்னு கேட்கறது, காதில் கொயின்னு விழருது. அதுக்குத்தான் அந்த உள்ளே இருக்கிற பெண் சொல்கிறா, எதுக்கு இப்படி காலங்கத்தால் சிலு சிலுன்னு வந்து காதில் கத்துறே, இரிட்டேட்டிங்காக இருக்கு, என்னத்துக்கு இப்படி கூப்பிடுறேன். அப்போ உடனே அந்த பெண்ணும் ரியலைஸ் பண்ணுறா, வந்திருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்டாளாச்சே, அவளை இப்படி பேசலாமோ, அதனால மாத்தி நங்கை மீர் போதருகின்றேன். வர வர எங்க போக போறேன். குரல் ஒசத்தி திட்டும்போது கூட நல்ல வார்த்தை தான் சொல்றா. நல்ல குணம் படைத்தவர்களே, இதோ வந்துட்டேன். வெளியில இருக்கிறவா சொல்றா, வல்லே உன் கட்டுரைகள். தெரியும் தெரியும், உன்னை பேச விட்டா கதை கதையா ஆடுக்கிண்டு போயிடுவியே.
இப்படி பேசி அப்படி பேசி ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சு காரியம் சாதிச்சுடுவியே. பண்டே உன் வாய் அரிதும். பண்டை காலத்து இன்னைக்கு நேத்தா உன் வாய் சாமர்த்தியம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் உனக்கு இருக்கு நன்ன வாய். அது தெரியும் இந்த உலகத்துக்கே. அப்போ உள்ள இருக்கிற பெண் சொல்றா, வள்ளீர்கள் நீங்களே, நீங்கத்தான் வள்ளீர்கள், நன்னா பேச கத்துன்னு இருக்கேள். உங்களுக்குத்தான் இருக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியம். இதுல இன்ஃபேக்ட் 2 பேருக்கும் நல்ல விவாதம் நடக்கிறது. யார் என்ன சொல்றா கூட சில தடவை கன்ஃபியூஸ் ஆகும். அதான் சொன்னதையே திரும்பி திரும்பி 2 பேரும் சொல்லிக்கிறா, கிளி மாதிரி. நானே தான் ஆயிடுக ரொம்ப முக்கியமான வார்த்தை. நடக்கிற விவாதத்துக்கு என்னத்தான் முற்றுப்புள்ளி, ஹவு டு புட் அ ஃபுல் ஸ்டாப். அதான் ஆண்டாள் இருக்க பயம் ஏன்? அப்போ ஆண்டாள் சொல்றா, சரிம்மா, நாங்கத்தான் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவானே வச்சுக்கோ, நாங்கத்தான் தப்பு பண்ணினதாவே வச்சுக்கோ. அது எப்படி ஒண்ணுமே பண்ணாம ஒத்துக்க முடியும்? இதுக்கு விளக்கம் பின்னாடி விஸ்தாரமா பார்க்கலாம். ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை? பாடுறதுக்குத்தானே கூப்பிடுறோம், உனக்கென்ன எக்ஸெப்ஷன்? வை ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் உனக்கு கொடுக்கணும்? எல்லாரும் போந்தாரோ என்ன, எல்லாரும் வந்துட்டாளா? அதுக்கு ஆண்டாள் சொல்றா, போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்திருக்கா, நீ வேணா எண்ணித்தான் பாரு. இப்போ திரும்ப இந்த நோம்போட பெருமை சொல்லணும், யாரை பாட போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்றா ஆண்டாள். வல்லானை கொன்றானை, வல்லமை மிகுந்த யானை, குவலையா பீட்டம். மதுராக்கு வந்ததும் அந்த வல்லமையான யானை கொன்றானை பாட வேண்டும். மாற்றாரை மாற்றழிக்க சாஸ்திர விரோதிகள். தர்மத்தை மதிக்காம யாரு நடக்கிறாளோ பெண்களை மதிக்காதவர்கள். ராவணன், கம்சன், துஷாசனன், துரியோதனன், தப்பு பண்றவா எல்லாரையும் அழிக்கிற வல்லானை, வல்லமை மிக்கவன். உள்ள இருக்கிற பெண்ணுக்கு சட்டுன்னு புரியலையாம். என்னது, யாரு சொல்ற? அதான் நம்பர் 5 மாயனை. பாசுரம் 5 வருமே அந்த மாயன், அவன் பாட கூப்பிடுறேன் பெண்ணே, வாமா வெளியில. வந்துட்டா ஒரு வழியா இந்த பெண்ணும். ஆச்சு 10 தோழிகளை பேசி பாடி கொஞ்சி கெஞ்சி எல்லாரும் ரெடி ஆகிட்டா. இங்க போக கண்ணனை பார்க்கத்தானே. நோன்பு விதிகளை கடைபிடிச்சுண்டு போயிட்டு இருக்காளே எல்லாரும். ஆண்டாளோட சேர்ந்து 11 ஆயர்பாடியில அத்தனை பெண்கள் இருக்கா. ஏற்கனவே பார்த்தோமே, இந்த 10 பெண்களும் ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த 5 லட்சம் பெண்களுக்கு. கண்ணன் ஆத்துக்கு போனாலா பார்க்க முடிஞ்சுதா? மாளிகைனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாளே, அவளை தாண்டி உள்ள எப்படி போக முடியும்? அது நாளை பாசுரம்ல பார்த்தா தான் தெரியும். பாசுரம் 6 to 15 வரைக்கும் ஒரு தோழியா எழுப்புற ஆண்டாள். ஒரு தோழியும் ஒரு ஆழ்வாரை குறிக்கும் இல்லையா? ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில கடைசியில எழுப்புற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். சிறப்பு நாமம் மாற்றாரை மாற்றழிக்க, மாத்தாரை மாத்தழிக்க வல்லான். இந்த பாசுரம் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு. ஆச்சாரியர்கள் சொல்லுவாளாம், திருப்பாவைக்கு லட்சணம் இந்த பாசுரம். காக்கும் இயல்பு கொண்டவன் கண்ணன், அவனை அடிப்பணிஞ்சவாளை சரணடைஞ்சவாளை காப்பாத்துவான் கண்ணன். ஆனா சத்ருக்கள் தொலைச்சு கட்டுவது. முதல் தடவையிலேயே அவளை அழிக்கிறது கண்ணனோட இயல்பு. இது ராமரோட கொஞ்சம் வித்தியாசப்படும். ராமர் மன்னிச்சு மன்னிச்சு விட்டு விட்டு சான்ஸ் கொடுத்து அவ எப்படியாவது வந்து சரணடைய மாட்டாளான்னு இருப்பார். விஸ்வாமித்திரரோட போகும்போது தாட்டகை மாரீச்சனோட சண்டை, மாரீச்சனை விட்டு வச்சார். பிற்காலத்துல மானால வந்தது அவருக்கு கஷ்டம். சூர்பனகை மூக்கு மட்டும் அறுத்து விட்டதால் அவள் ராவணனை கிளப்பினாள். கண்ணன் is always decision on the spot. மாவீரன் who destroys on the spot. அப்படி யாரெல்லாம் அழித்தான் கண்ணன்? எப்பேற்பட்ட அசுரர்கள்! அது இருக்கும் 1000க்கு மேல லிஸ்ட். 30 பாசுரத்துல சொல்ல முடியாது. இதுக்கு அவ அப்பா பெரியாழ்வார் பதில் சொல்லியிருக்கார். காளியனை தவிர மற்றவா எல்லாரையும் மாற்றாரை மாற்றழித்த. எதுக்கு காளியனை மட்டும் விட்டான் கண்ணன்? அவன் அறிஞ்சு தப்பு பண்ணல,
அவன் தலையில ஆடினதுனால அவன் பாதம் பட்டு காளியனோட தீய குணம் அழிந்தது. அவனோட வைஃப்ஸ் எல்லாரும் வந்து கண்ணனை சரணாகதி பண்ணி ஹஸ்பண்டுக்காக வேண்டிக்கிறாளாம். அபயஹஸ்தன் ராமரும் தான் கண்ணனும் தான். இதோட உட்கருத்து, பகவான சேரக்கூடாதுன்னு யார் தடையா இருப்பாளோ, தடையா இருக்குமோ அவளை அதை அழிப்பான். ஏற்கனவே பார்த்தோமே, கோபிகைகள் கண்ணன் பாடப்போறோம் சொல்றதுக்கு பதில் பரமன் அடிப்பாடின்னு சொல்றா. அந்த ஆயர்கள் கோபிகைகள் கண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறாளே, அந்த இடைத்தடை ஆயர்களோட கோவத்தை அழித்தான் கண்ணன். திஸ் இஸ் இன்டர்னல். நம்மள பகவான் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிற அந்த தீய குணம், அகங்காரம், ஈகோவையும் அழிப்பான் கண்ணன். இந்த பாசுரத்தோட இன்னொரு விசேஷம் பார்ப்போம். நானே தான் ஆயிடுக, இது பரத வாக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பாவையில் திருப்பாவைன்னு நம்ம சொல்றதுக்கு இதனாலத்தான். ஸ்ரீமத் ராமாயணம். பரத சத்ருக்னன் நாட்டில் இல்லாத சமயம் கைகேயி மாதா வரம் கேட்டு ராமர், லக்ஷ்மணன், சீதாதேவி காட்டுக்கு போறா. திரும்பி வந்து இதை கேள்விப்பட்டதும் பரதனுக்கு கோபம், துக்கம், என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இளையவன் சத்ருக்னன் நல்ல கோபக்காரன். மந்திரைய தரத்தரன்னு இழுத்துண்டு வந்து பரதன்ட்ட சொல்றான், இவத்தான் அம்மாவோட மனசை கெடுத்து எல்லாத்துக்கும் காரணம் அண்ணான்னு. பரதன் ஏற்கறதெல்லாம் இழந்தவனாய் சோகத்தோட ஆனா ஒரு விதமான அமைதியோட சொல்றான், இல்ல சத்ருக்னா, இவ காரணம் இல்ல. இவள் இல்லையா? அப்போ இவ பேச்ச கேட்ட மாதா கைகேயி தான் காரணம். பரதன் அதுக்கும் தலை அசைத்து இல்லைன்னு சொல்றான். அப்போ கைகேயி மாதா கேட்டதுக்காக வாக்கு காக்க அப்பா தசரதர் தானே காரணம். அவரும் இல்ல சத்ருக்னான்னு மறுத்துடுறான் பரதன். அப்போ தந்தை சொன்னதுக்காக நம்ம கிட்டேயும் சொல்லாம போன ராமன் அண்ணா செஞ்ச தப்பு, அவரும் இல்லைன்னு சொல்லிடுறான் பரதன். சத்ருக்னனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ யாரு தான் செஞ்ச தப்பிது? பரதன் ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னானாம், நான் செஞ்ச தப்பு. நான் ஒருத்தன் பரதனா இருக்கேன்னு தானே இத்தனை பேர் கஷ்டப்படுறா. நான் இல்லாம போயிருந்தா இது எதுவும் நடந்திருக்காதே. இதத்தான் நினைச்சு சொன்னா ஆண்டாள். நானே தான் ஆயிடுக. எப்போவுமே ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸில் சின்ன சின்ன சலசலப்பு வரும். அதை பெருசாக்காம விட்டு கொடுத்து போகணும். தப்பு பண்ணினா ஒத்துக்கணும். தப்பு பண்ணலைனாலும் பழி சொல் விழுந்தாலும் சண்டைக்கு போகாம அதை தவிர்க்கணும். மல்லு கட்டிண்டு சண்டைக்கு போனா we will lose our peace of mind and relations. நம்ம குணம் நமக்கு தெரியும், அந்த பகவானுக்கு தெரியும். Convincing everyone is not our stake. By the way, disclaimer, இந்த ரூல் பாகவதோத்தமர்களா இருக்கிறவாளுக்குத்தான் செல்லுபடியாகும். திவ்ய தேசம், தொண்டை நாட்டு திவ்ய தேசம். நம்ம சென்னையோட திருவல்லிக்கேணி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன், உற்சவர் பார்த்தசாரதி, தாயார் ருக்மிணி. சரணம் சரணம் ஹனுமந்தா, சரணம் சரணம் ஹனுமந்தா. तुम्हाले रामदूता, तुम्हाले रामदूता, तुम्हाले रामदूता, तुम्हाले रामदूता. शरणं शरणं हनुमन्ता, शरणं शरणं हनुमन्ता. कायभक्ति कायभक्ति च्यात्यावाटा, मजदावा व्यासुभटा, मजदावा व्यासुभटा, मजदावा व्यासुभटा, मजदावा व्यासुभटा. शरणं शरणं हनुमन्ता, शरणं शरणं हनुमन्ता. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.